சில நேரத்தில் ஓகே உங்களுக்கு கர்த்தர் கழுதியின் கடமையை கொடுப்பார், டொங்கி டியூட்டி. சில நேரம் சேர்ச்சில் ஓகே நல்ல உயர்வில் இருப்பீங்க, நல்லா போயிட்டு இருப்பீங்க, ஓகே திடீர்னு ஒரு பாத்ரூம் கழுவுறதோ இல்லை இறங்கி கீழே சுத்தம் பண்ணுறதோ இதெல்லாம் கழுதியின் வேலை. கழுதியின் வேலை அது யாருக்கு தெரியுமா? அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு தான் கழுதியின் வேலை, ஓகே. ஆனால் அதிலே இருக்கிறவங்களுக்கு அது குதிரையின் வேலை. ஆல்ரெடி நீங்கள் கிளீனிங்கில் இருக்கிறீங்க, அது நீங்கள் குதிரையாக பார்ப்பீங்க, நான் சபையில் கற்றுக்கு ஏதாவது செய்கிறேன்ட்டு. ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு அளவு மேலே போயிருச்சுன்னா அதை கீழே கொண்டு வந்து அதனால் முடியாது. நான் ஏன் இந்த கழுதியை போய் சுமக்கணும், நான் ஏன் இந்த கழுதியை போய் தொடணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுதான் பிரச்சனைன்ற. அப்பப்போ ஆண்டவர் கழுதியின் வேலையை கொடுப்பார். கீழே இறங்கி போய் பேசுன்னுவார், ஹல்லேலூயா. கீழே போய் தரையை சுத்தம் பண்ணுன்னு சொல்லுவார், ரோட்டை போய் ஊழியம் செய்யுன்னு சொல்லுவார், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு உயர்வுக்கு போனாலும் இந்த கழுதியின் வேலையை கர்த்தர் கொடுத்தா, கழுதியின் கடமை உங்களுக்கு கொடுத்தாருன்னா நீங்க அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். சந்தோஷமா எடுத்து, you must be humble enough to carry that load. It's not that you demand for a honor. கனத்திற்கும் மகிமைக்கு நீ நிபான் பண்ண முடியாது. You have to go down to any level just to please your master. எஜமான நீங்க பிரியப்படுத்துறதுக்கு எல்லா அளவுக்கு இறங்கி ஆகணும். தெளிவா இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.